அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். ஸோ இன்றைக்கி முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் என்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் சம்மந்தமான தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதியமான் சிஏ அப்படின்னு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும். இதில் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்த அனைத்து தகவல்களும் தொடர்ந்து பதிவேற்றம் செஞ்சுட்ருக்கோம். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் TNPSC தேவையான புக்ஸ் அண்ட் கிளாஸ் டெஸ்ட் பேட்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா நம்மளுடைய அதியமான் டீம் ஆப் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன? இது வந்து 20ஆம் தேதியில் நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இன்றைக்கி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் டி முருகேசன் அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு கமிஷன், ஜஸ்டிஸ் டி முருகேசன் கமிஷன் அப்படிங்கிறத ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. 10 பேர் கொண்ட குழு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பொறியியல் உட்பட தொழிற்கல்வி படிப்புகளில் அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை அளவை ஆய்வு செய்து ஒரு பரிந்துரை வழங்குவதற்காக அமைச்சிருந்தாங்க இந்த குழுவை. இவங்க தன்னுடைய அறிக்கையை இப்போ இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களோட சந்தித்து அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ யாருடைய தலைமையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களுடைய சேர்க்கை அளவை ஆய்வு செய்து பரிந்துரை வழங்குவதற்காக ஓய்வு பெற்ற டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தா முருகேசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆணையம், 10 பேர் கொண்ட ஆணையம் அமைச்சிருந்தாங்க. ரைட், ஸோ அவங்க அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க. இரண்டாவது நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது தனி பல்கலைக்கழகமாக இயங்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை ஆகிய 4 மாவட்டங்களில் உள்ள கல்லூரிகளை இணைத்து அண்ணாமலை பல்கலைக்கழகம் இணைப்பு பல்கலைக்கழகமாக மாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யார்? உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அதே போல் விழுப்புரத்தில் தொடங்கப்பட்ட ஜெயலலிதா பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அண்ணாமலை யூனிவர்சிட்டி, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்வெர்டட் இன்டு அன் அஃபிலியேட்டிங் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் காலேஜஸ் இன் விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி இது எல்லாமே சேர்த்துறாங்க. இன்க்ளூடிங் டாக்டர் ஜெயலலிதா யூனிவர்சிட்டி விழுப்புரத்தில் இருக்கக்கூடியது, இதுவும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கூட சேர்ந்து இணைப்பு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் தனி பல்கலைக்கழகமாக இருந்தது, இணைப்பு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டிருக்கு. அடுத்து 3வது நியூஸ், நடமாட முடியாமல் படுக்கையில் உள்ள நோயாளிகளின் வீடுகளுக்கே நேரில் சென்று சிகிச்சை அளிக்கும் நடமாடும் மருத்துவ வாகனம். இந்த திட்டத்தை திருவள்ளூர் மாவட்ட பொது சுகாதாரத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஸோ நியாயம், இதனுடைய பெயர் என்ன? நியாயம் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தை பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் தொடங்கி வைத்தார். சரிங்களா? எங்கு இந்த திட்டம் ஸ்கீம், அதாவது படுக்கையிலிருந்து எழுந்து வர முடியாத, ஓகே, நடமாட முடியாத நோயாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய நடமாடும் மருத்துவ வாகன திட்டம் எந்த டிஸ்ட்ரிக்டில் அறிமுகப்படுத்தினாங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அதனுடைய நேம், அந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயம் அப்படிங்கிற ஸ்கீம். சரிங்களா? அடுத்து சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தொழில்துறை சார்பில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 35 MOUs பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்களா? ஓகே, எத்தனை? 35 தொழில் திட்டங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் 55,054 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வகையில் ஒரு ஒப்பந்தத்தை, புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு 35 தொழில் திட்டங்களுக்கு. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேம்படுத்தப்பட்ட ஒற்றை சாளர இணையதளம் 2.0 முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. சரிங்களா? சிங்கிள் விண்டோ போர்ட்டல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கைடன்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பியூரோவுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்தின் மேம்படுத்தப்பட்ட ஒற்றை சாளர இணையதளம் அப்படிங்கிறத தொடங்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வந்து இங்கே வரும், மின் ஆளுகை அப்படிங்கிறதுல வரும். சரிங்களா? என்ன திட்டம், என்ன மாதிரி ஒற்றை சாளர இணையதளம் 2.0 அப்படிங்கிறத அவங்க யாருக்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, யாருக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனத்தினுடைய மேம்படுத்தப்பட்ட ஒற்றை சாளர இணையதளம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா தற்போது முதலீட்டாளர்களுக்கு மட்டுமின்றி இப்போ இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் புதிதாக வரக்கூடிய முதலீட்டாளர்களுக்கும் உதவும் வகையில் 100க்கும் மேற்பட்ட சேவைகள் இந்த இணையதளத்தில் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதே போல் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னொரு MOU பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 MOU வந்து பண்ணியிருக்காங்க தொழில் திட்டங்களுக்காக. ஓகே, இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் அப்படிங்கிறத தொழில்துறை சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 35 தொழில் திட்டங்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன அப்படின்னு சொன்னோம். இவ்வளோ பேருக்கான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் முதலீடு செய்து செயல்படும் புதிய தொழில் நிறுவனங்களை
ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனம் அமெரிக்க தொழில் முனைவோர் சங்கத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. அமெரிக்க தமிழ் தொழில் முனைவோர் சங்கத்துடன் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக மாநில அரசு சார்பில் 5 கோடி ஒதுக்கியிருக்காங்க. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் entered into an MOU with an அமெரிக்கன் தமிழ் என்டர்பிரனர்ஸ் அசோசியேஷன். சரிங்களா? ஏன்னா புதிதாக ஸ்டார்ட் அப்ஸ்லாம் வருது இல்லையா, அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது புது தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்னோவேஷனுக்காக இதை வந்து ஒரு MOU பண்ணியிருக்காங்க அவங்க கூட. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி, உங்களுக்கு தெரியும் JE அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஓகே, ஜெனரல் எலக்ட்ரிக் கம்பெனி ஆஸ் ப்ரப்போஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஏர்கிராஃப்ட் அண்ட் ஏரோநாட்டிக்கல் காம்போனன்ட்ஸ். ஓகே, அதாவது உயர்தர உற்பத்தி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் உள்ள தொழிலகங்களுக்கான விமானம் மற்றும் விமான இயந்திர பாகங்கள் உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் திறன்மிகு மையம் அப்படிங்கிறத ஒன்று அமைக்க திட்டமிட்டிருக்கு. சரிங்களா? இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி கழகத்துடன் எந்த கம்பெனின்னு கேட்பாங்க, எந்த கம்பெனி அப்படின்னு கேட்பாங்க. அமேசானா, ஜெனரல் எலக்ட்ரிக்கா, இல்லை கூகுளா, இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து தெரியணும் எந்த கம்பெனி வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் யார் கூட போட்டிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட இந்த ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. ரைட். சரி, அடுத்து இன்னொன்று, மருத்துவ பிராணவாயு சிலிண்டர்களில் வாழ்நாளை 3 மடங்காக அதிகரிக்கும் முயற்சியில் ரோப்பரில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ரோப்பர் அவங்க வந்து ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. ஆக்சிஜன் ரேஷனிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? முதன்முறையாக ஆம்லெக்ஸ் என்ற பிராணவாயு பங்கீட்டு முறை உபகரணத்தை வடிவமைச்சிருக்காங்க. ஓகே, இதன் மூலம் தேவையில்லாத சமயத்தில் பிராணவாயுவின் விநியோகம் குறைக்கப்பட்டு சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 3 மடங்கு அந்த ஆக்சிஜனை சேமிக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஓகேவா? தேவையில்லாமல் அன்னெசரிலி வேஸ்ட் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு உபகரணத்தை வடிவமைச்சிருக்காங்க. ஓகே, ஆம்லெக்ஸ் அதனோட பேர் என்ன? ஆம்லெக்ஸ். சரிங்களா? யார்? IIT ஸ்டூடெண்ட்ஸ். ரைட். அடுத்து ஸ்மைல் அப்படிங்கிற விளிம்பு நிலையில் உள்ள தனிநபர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் தொழிலுக்கு ஆதரவு தரக்கூடியது. ஸ்மைல் சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைசஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் ஸ்மைல் அப்படின்னா என்ன? சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். ஓகே, ஸ்மைல் எனப்படும் விளிம்பு நிலையில் உள்ள தனி நபர்களுடைய வாழ்வாதாரம் மற்றும் தொழிலுக்கு ஆதரவு அப்படிங்கிற திட்டத்தின் துணை திட்டமாக ஓகே பிச்சை எடுப்பதில் ஈடுபட்டவர்களுடைய மறுவாழ்வுக்கான விரிவான மத்திய துறை திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகே, ஸ்கீம் எதுக்கு? ஸ்மைல் சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் விச் இன்க்ளூட்ஸ் எ சப்ஸ்கீம். என்ன சொல்றாங்க? சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் ரீஹாபிலேஷன் ஆஃப் பர்சன்ஸ் என்கேஜ் இன் த ஆக்ட் ஆஃப் பெக்கிங். ஓகே, பிச்சை எடுப்பதில் ஈடுபட்டுள்ளவர்களின் மறுவாழ்வுக்கான ஒரு விரிவான திட்டம். சரி, இது அவங்க அந்த பிச்சைக்காரர்களுக்கான மருத்துவ வசதிகள், மறுவாழ்வு, மனநல ஆலோசனை, அடிப்படை ஆவணங்கள், கல்வித்திறன் வளர்த்தல் மற்றும் பொருளாதார தொடர்புகள் ஆகியவற்றை வழங்குவது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இறுதியாக நம்ம ஒரு நியூஸ், ஒலிம்பிக் சம்பந்தமான நியூஸ். ஒலிம்பிக் வந்து அவங்களுடைய மோட்டோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர் அப்படின்னு இருந்தது. என்ன இருந்தது? இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர் அப்படிங்கிறத அவங்களுடைய மோட்டோவை இப்போ அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு புதிதாக ஒரு வாசகத்தை சேர்த்துருக்காங்க, டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசகத்தை சேர்த்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? என்ன வாசகத்தை சேர்த்துருக்காங்க? டுகெதர் அப்படிங்கிறத கேட்கலாம், இல்லை அவங்களுடைய மோட்டோ ஃபுல்லாக என்னன்றதை கேட்கலாம், என்னவா இருந்துச்சுன்னு கேட்கலாம். ஃபாஸ்டர், ஹையர், ஸ்ட்ராங்கர், டுகெதர் அப்படிங்கிறது தான் இப்போது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டோ. சரிங்களா? ஒலிம்பிக் கமிட்டி அதனுடைய குறிக்கோள் வாசகத்தை மாற்றிருக்கு. சரிங்களா? ஒலிம்பிக் கமிட்டி அதனுடைய குறிக்கோள் வாசகத்தை மாற்றிருக்கு. ஸோ சரியாக நோட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இதில் வந்து MCQ இருக்குது. இந்த PDFல நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த MCQ இந்த செஷன் முடிச்சதையும் அடிச்சு பாருங்கள். ஓகே, எத்தனை ஆன்சர் வருது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. எண்ட் ஆஃப் த PDFல வந்து உங்களுக்கு ஆன்சர் கீயும் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் அதியமானுடைய ஆப்பில் ரெகுலராக ஆன்லைன் டெஸ்ட்டும் நீங்கள் வந்து எழுதலாம். ஓகே, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டு கிளாஸஸ் எதுவும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு 8681859181 புக்ஸ் வேணாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.